ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் 22 தவணைக்கு மேலே பார்த்தா வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்கீமுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக பல லட்சம் மனுக்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த மந்த் எண்டு வரைக்கும் முகாம் நடக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க நேரஸ்டாக இருக்க முகாமில் போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்குவாங்க. வெப்சைட் இருக்குது, உங்களுடன் ஸ்டாலின் அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னைக்கெல்லாம் முகாம் நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கீம் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் நிச்சயமாக நலத்தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த மகளிர் யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்றும் உதவித்தொகை பெறுவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த முகாம் மூலமாக அப்ளை பண்ணவங்க யாருமே புறக்கணிக்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நாங்கள் தகுதி இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு பல பெண்களுக்கு நம்பிக்கையை மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1,20,00,000 மகளிருக்கு தற்போது உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை இன்னும் உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த தொகையை பெறுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டாக வழங்கியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ண தகுதி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இதுக்கான அப்டேட் எதுவும் பார்த்தா வராமல் இருக்குது. அதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ண அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. வெப்சைட்லையும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. இசேவை மையத்திலையும் அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேம் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான குடும்ப அட்டையின் பெறப்பட்டது அந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதேமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா அப்ரூவல் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி இன்னும் எந்த ஒரு தகவலும் யாருக்கும் கிடைக்கலைங்க. ஏன்னா அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதும் நிறைய பேருக்கு அனுப்பாமல் இருக்காங்க. யாருக்குமே நான் அனுப்பல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 40 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னமும் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு தெரிய வரல. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுன்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸை நம்மளால் ஆன்லைன் மூலமாக செக் பண்ண முடியாது. வெறும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1100 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மகளிர் உரிமை தொகை குறித்து ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ சேரும்.